ஹே கைஸ், இந்த எபிசோடில் நந்தா பெரியசாமி டைரக்ஷனில் சமுத்திரக்கனி நடிப்பில் வெளிவந்திருக்கும் திருமாணிக்கம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை கேரளா பார்டர்ல இருக்கிற குமுளில தான் நடக்குது. அந்த ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல லாட்டரி சீட்டு கடை நடத்திட்டு வராரு சமுத்திரக்கன். இவருக்கு ஏகப்பட்ட கடன் இருந்தாலும் 2 பெண் குழந்தைகள், ஒய்ஃப், மச்சனை, மாமியார் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராரு. ரொம்ப நேர்மையான மனுஷனும் கூட. ஒரு நாள் இவர் கடைக்கு லாட்டரி சீட்டு வாங்க வராரு பாரதி ராஜா. இவர் ரொம்ப ஏழ்மையானவர். லாட்டரி சீட்டு செலக்ட் பண்ணி வாங்கும் போது தான் தெரியுது இவர் கையில இருந்த காசு தொலைஞ்சு போச்சுன்னு. அதனால இவர் செலக்ட் பண்ண லாட்டரி சீட்டை தனியாக எடுத்து வச்சுட்டு, நீங்கள் காசு வரும்போது எடுத்துட்டு வாங்க, இந்த லாட்டரி சீட்டை தரேன், இப்போதைக்கு நீங்கள் ஊருக்கு போங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு பணம் கொடுத்துட்டு ஊருக்கு அனுப்புறாரு சமுத்திரக்கனி. பாரதி ராஜாவும் ஊருக்கு போறாரு. அதுக்கப்புறம் அந்த லாட்டரி சீட்டை வாங்கினதே மறந்துடுறாரு. இந்த நிலைமையில பாரதி ராஜாவுக்கு எடுத்து வச்ச லாட்டரி சீட்டுக்கு அதிர்ஷ்டவசமா 1.5 கோடி ரூபாய் பரிசு விழுகுது. அதுக்காக அந்த லாட்டரி சீட்டை எடுத்துட்டு பாரதி ராஜா பார்க்க கிளம்புறாரு சமுத்திரக்கனி. மொத்த ஃபேமிலி இவர் எதிர்க்கிறாங்க. அதையெல்லாம் மீறி சமுத்திரக்கனி பாரதி ராஜாவுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாரா இல்லையான்றதான் இந்த படத்தோட கதையே. உண்மையான ஏக்கத்தோடையும் நேர்மையான நோக்கத்தோடையும் கூப்பிட்டா கண்டிப்பா கடவுள் வருவார். இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு த்ரில்லர் படம் மாதிரி தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த அளவுக்கு பரபரப்பா அந்த கதையை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனாலும் படத்தோட கோர் பாயிண்ட் ஸ்ட்ராங்கா இல்லாதனால நம்மளால அந்த கதையோட ஒன்ற முடியல. லாட்டரி டிக்கெட்ன்றதே ஒரு அதிர்ஷ்டத்தை பேஸ் பண்ணி தான். அப்படி ஒரு அதிர்ஷ்டம் சமுத்திரக்கனிக்கு கிடைச்சிருக்கு. லாட்டரி சீட்டு யார் கையில இருக்கோ, அதாவது யார் காசு கொடுத்து வாங்கினாங்களோ அவங்களுக்கு தான் சொந்தம். பாரதி ராஜா அந்த லாட்டரி சீட்டுக்கு காசு கொடுக்கவே இல்லை. நியாயப்படி பார்த்தோம்னா சமுத்திரக்கனி தன்னோட காசை போட்டு ஏஜென்ட்டை வாங்கின லாட்டரி சீட்டு தான் அது. அப்படி பார்க்கும்போது சமுத்திரக்கனிக்கு தான் அது முழுமையான சொந்தம். இந்த லாஜிக்லேயே ஸ்கிரீன் பிளே அடிபட்டு போகுது. அதனால பெருசா இந்த கதையோட ஒன்றி போக முடியல. பிச் யுவர் செல்ஃப் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படம் பார்க்குற நம்ம ஒருவேளை சமுத்திரக்கனி இடத்துல இருந்தா என்ன டெசிஷன் எடுத்துருப்போன்றதான் இந்த படத்தோட கான்செப்ட். அப்படி ஒரு வேளை அந்த பொசிஷன்ல நீங்க இருந்திருந்தா என்ன டெசிஷன் எடுப்பீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நேர்மைய ஒரு 3 மாசம் ரொட்டேஷன் விடுன்னு சொல்றேன். சுகுமாரோட சினிமாட்டோகிராஃபில குமிழி இடுக்கியோட இயற்கை காட்சிகளை அழகாவே படமாக்கியிருக்காரு. கலர் டோன் கூட கிரீனியா பசுமையா இருந்துச்சு. சூப்பர். ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஆனால் எல்லாமே ஒரே நாளில் மாறி போச்சு. விஷால் சந்திரசேகரோட மியூசிக்கில் பொம்மக்கா சாங் நல்லாவே இருந்துச்சு. இவரோட பிஜிஎம்ல கேரளா கல்ச்சரை பிரதிபலிக்கிற மாதிரி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. அது கதைக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சூப்பர். எடிட்டிங் குணா பண்ணியிருக்காரு. படம் 2 hours 2 minutes வருது. இவர் எவ்வளோதான் கிறிஸ்பாக கட் பண்ணியிருந்தாலும் படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ராங்காக இல்லாதனால டூரேஷன் கம்மியாக இருந்தாலும் சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடுச்சு. சர்ச்சுக்கு நீ டொனேஷன் கொடுத்துரு, இது பாவக்கணக்கில் வராது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா சமுத்திரக்கனி வழக்கம் போல நேர்மையான ஆளா நல்லவரா நடிச்சிருக்காரு. தம் பொண்ணுகிட்ட போன்ல பேசுற சீன்லயும் சரி, கிளைமேக்ஸ் சீன்லயும் சரி நல்லாவே நடிச்சிருந்தாரு. சூப்பர். நான் சீக்கிரமா வந்து எல்லா உண்மையும் சொல்றேன். அனன்யா ஒரு மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி ஒரு நியாயமா தன்னோட ஆசைகளையும் பொறுப்புகளையும் பிரதிபலிப்பாங்களோ அதே மாதிரி அழகா நடிச்சிருக்காங்க. இவங்க சமுத்திரக்கனிட்ட போன்ல பேசும்போது இவங்களோட நியாயமான வாதங்கள்லாம் எடுக்க வைப்பாங்க. படம் பார்க்குற நமக்கே அதுதான் சரின்னு தோணும். அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிருக்காங்க. சமாதானம் இருந்தா தான் இந்த சமுதாயம் நம்மளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடும். மற்றபடி பாரதி ராஜா, வடிவுகரசி, இளவரசு, நாசர், சின்னி ஜெயந்த், சாம்ஸ், கருணாகரன் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லாவே நடிச்சிருக்காங்க. படத்துல தேவையே இல்லாத கேரக்டர்னா அது தம்பிராமையா தான். அவர் கேரக்டர் வலுக்கட்டாயமா திணிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கேரக்டரை எடுத்தா கூட படத்துக்கு பெருசா எந்த பாதிப்பும் இல்லை. மொத்தமா இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா நல்லவனா இருக்கலாம், அதுக்காக அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கக்கூடாதுன்ற மாதிரி. மாணிக்கன்ற கேரக்டர் நிஜ வாழ்க்கைக்கு ஒத்து வராது. இந்த காலத்துல நல்லவனா இருந்தாலே சொசைட்டிக்கு அன்ஃபிட்ன்றாங்க. அதுல மாணிக்க மாதிரி ஒவ்வொரு நல்லவனா இருந்தா கொன்னு கூறு போட்டு வித்துருவானுங்க. ஆனாலும் இந்த படத்தை தியேட்டர்ல ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் தர நேர்மையான ரேட்டிங் 2.5 out of 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் கான்காட். நீங்கள் பார்த்து ரசித்தது சினிமா வித் கான்காட். இந்த வாரம் நல்லா இருந்த மேக்ஸ் படத்துக்கு 100 ரூபா தான் டிக்கெட். இந்த படத்துக்கு 190 ரூபா டிக்கெட். இதுல நேர்மையை பத்தி பாடம் வேற என்னத்த சொல்ல. ஐயோ, இதையும் எடுத்துட்டியா?